ஏனென்றால் இன்னைக்கு இந்த கமிட்டி இந்த மீட்டிங்கோட முக்கிய உத்தேசம் என்னன்னா, வரும் தேர்தல் 2026 நம்ம எப்படி சந்திக்க வேண்டும், எப்படி நம்ம வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு இது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா, திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் இந்த தமிழகம் இந்த வளர்ச்சி எல்லாம் கீழே மட்டத்துக்கு போயிடுது. ஏனென்றால் எப்பெல்லாம் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தோ அப்பெல்லாம் தமிழகம் முன்னேற்றத்துக்கு வருது. ஏன்னா அது மக்கள் ஆட்சி. அதே திமுக வரும்போது கீழே போவதெல்லாம் அதே குடும்ப ஆட்சி, குடும்பத்துக்காக வாழ்ற கட்சி அது. அதனால அந்த டிஃபரன்ஸ் வேற ஒண்ணும் இல்லை. நீங்க எப்பன்னா பாருங்க, இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நானு. இன்னைக்கு நம்ம கடந்த 10 வருட காலம் அம்மாவோட ஆட்சி, ஆனா எடப்பாடியோட ஆட்சி இருந்தது. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். 10 ஆண்டு காலம் ஒரே இல்லாத ஒரு பட்ஜெட் போட்டு ஆட்சி செய்து தமிழக மக்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்காரு உங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் சொல்ல தேவையில்லை, எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடுல போட்டிருக்க சாலைகள் இன்னைக்கு எந்த கிராமத்துக்கு போனா கூட நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த கோவிந்த கிராமம் சிப்காட்ல எல்லாம் ரோடுகளே இல்லாம இருந்தது. எல்லாம் நாங்க ஆட்சிக்கு நான் எம்எல்ஏ ஆட்சிக்கு முன்னாடி பார்த்தா இந்த ரோடு ஆயிட்டு சிப்காட்ல ரோடுகளே இல்லை. நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, எல்லாம் நிறைய சோதர்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த சாலைகள் எல்லாம் அமைச்சு கொடுத்தது அம்மாவோட ஆட்சியில், எடப்பாடியோட ஆட்சி காலத்துல. ஒரே 2 ஆண்டுல நீங்க பார்த்திருப்பீங்க. 30 ஆண்டு கால வளர்ச்சி 2 ஆண்டுல எப்படி சாத்தியம்னா, நீங்க எல்லாம் ஓட்டு போட்டவனுக்கு 24,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்றீங்க. ஏடிஎம்கே ஒரு திராவிட கட்சி இந்த ஓசூர்ல ஜெயிச்சதுன்னா அது காரணம் நம்மளுடைய நீங்க எல்லாம் செஞ்ச இதுதான் வேலைதான். அந்த மூலமா தான் நம்மளுக்கு அந்த வளர்ச்சி இந்த ஏரியால அது காண முடிஞ்சது. அது துரதிருஷ்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. நான் 98ல இதே திமுக ஆட்சியில விஷசாராய குடிச்சு 50 பேர் செத்துடுறாங்க. 100 பேருக்கு மேல கண் பார்வை போயிடுது. அந்த விவசாய குடிக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஆட்சியை கண்டித்து நம்ம ஆர்ப்பாட்டம் செய்தோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் போட்ட கேஸ் தான் நம்மளுக்கு அந்த 2 வருஷம் இருந்து நான் மினிஸ்டர் பதவியில் இறங்குறதுக்கு அந்த கேஸ் தான் காரணம் ஆச்சு. வேற எதுவும் இல்லை. ஆனா திரும்ப பாருங்க, அதே திமுக ஆட்சியில கள்ளக்குறிச்சியில நம்ம கேஸ் வருது, என்ன செயலுக்கு வருது நம்ம கேஸ். அதே கள்ளக்குறிச்சியில திரும்ப அதே திமுக ஆட்சியில 45 பேர் இந்த விவசாய குடிச்சு சாகுறாங்க. ஜட்ஜுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. உடனே அந்த ஜட்ஜ் அந்த கேஸ் இந்த கேஸ் எல்லாம் டாலி பண்ணி இது திமுக ஆட்சியில சதி செஞ்சுதான் இந்த மினிஸ்டர் பதவி போயிருக்குது இருக்கு. இவரெல்லாம் கேஸ் பொய்யான கேஸ் தான் போட்டுருக்கீங்க இவர் மேல சொல்லி கேஸ் எல்லாம் அடிச்சாச்சு. பாருங்க எப்படி இருக்குது. 98 இப்ப 2004 தான் திரும்ப அவர் வருது. இது இந்த மாதிரி திமுக ஆட்சியில் எப்போ மக்களுக்கு ஒரு விரோதமான ஆட்சி செய்யறாங்க. அது கேள்வி கேட்டா அவர் மேல பொய்யான கேஸ் போடுறாங்க. இதுதான் சமாச்சாரம். அதனாலதான் நம்ம கேஸ்ல இதானது. திரும்ப பை எலெக்ஷன் வந்தது. என்ன டைம் தெரியல. 2 எலெக்ஷன்ல நம்ம பெருசா அதிகமான ஓட்டுல நம்ம எதுவும் போகல. நல்ல ஓட்டு தான் வாங்கியிருக்குது நம்ம. ஆனா அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருது அப்பெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. அவங்க கையில செய்ய முடியவில்லை. செய்ய முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வர்றாங்க. உதாரணத்துக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெண்களுக்கு என்ன சொல்லுங்க, எல்லா குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறான்னு சொன்னாங்க. தகுதியான சொன்னாங்களா? தகுதின்னு சொல்லியிருந்தா அவங்க தோத்துட்டு இருப்பாங்க. தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. பாரு, இங்க எல்லாம் நிறைய பேர் கையெழுத்து தூக்குறாங்க. அவருக்கெல்லாம் தகுதி இல்லையா? 1000 ரூபாய் வாங்குற தகுதி இல்லையா? எப்படி இது? அதனால ஏமாத்துறது இந்த ஆட்சி ஏமாத்துறது. இந்த பெண்களும் ஏமாத்தாச்சு. அதே மாதிரி கல்வி கடன் ரத்து செய்யறான்னு சொன்னாங்க. எவ்வளவு பேருக்கு யாரு அந்த கல்வி கடன் ரத்து செய்யல? அப்படி எவ்வளவு மாணவர்கள் கல்வி கடன் செய்திருக்காரு. எவ்வளவு குடும்பங்கள் அதுல கல்வி கடன் கட்ட முடியாம இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்க. பெண்களும் ஓட்டு போட்டாங்க. அப்புறமா சொல்றாங்க விவசாய கடன் ரத்து செய்யறாங்க. விவசாயிகள் எல்லாம் ஓட்டு போடுறாங்க நம்பி. அதே மாதிரி டாஸ்மார்க் மூடுறாங்க. டாஸ்மார்க் மூட சந்தோஷப்படுறது யாரு? பெண்கள் தான். அதுவும் நம்ம பெண்கள் ஓட்டு போடுறாங்க. எப்படியா எங்க வீட்டுல கொஞ்சம் நல்லா இதா இருக்கான்னு சொல்லிட்டு எதுவும் நம்மளுக்கு தொல்லை இருக்கிறது இல்ல, டாஸ்மார்க் மூடிட்டான்னு சொல்லி அந்த வாக்கு வாங்குறாங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலான்றா.
கொடுக்கல. இளைஞர்களும் ஓட்டு போட்டு இளைஞர்களும் ஏமாத்தியாச்சு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு 35 வருஷத்துக்கு மேல கல்யாணமாக பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்கன்றான். அதுலயும் பெண்கள் ஏமாத்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டாச்சு. அதே மாதிரி டெட் எக்ஸாம் எழுதிருக்கிற ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் செய்யற திரும்பி பணி கொடுக்கிறாங்க. நிறைய பேர் ஒரு சுமார் ஒரு 40-50,000 பேர் நீட் எழுதி டெட் எழுதி அவருக்கு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவரும் ஏமாத்தாச்சு. இப்படி பல ஓய்வு திட்டம் இந்த அரசு இதுல வேலை துறையில வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் அது பல ஓய்வு திட்டம் கொடுக்குறாங்க. அவங்களும் ஏமாத்தாச்சு. இப்படி பல லட்சம் கோடிக்கணக்கான மக்களை ஏமாத்தி எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு அவரு? 1.25 லட்சம் ஓட்டு தான் அதிகமா. நம்மளுக்கு அவருக்கு நம்ம டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். இல்லைன்னா நாம தான் ஆட்சியில் இருந்திருக்கு எதிர்பார்த்து இருந்திருப்பாரு. அவரு இவ்வளவு பேர் கோடிக்கணக்கான பேர் ஏமாத்து 1.25 லட்சம் ஓட்டுல தான் அவர் ஜெயிச்சிருக்குது. இல்லைன்னா நாம தான் அண்ணன் எடப்பாடி அவர் தான் வந்திருப்பாங்க. அந்த பேருக்குள்ள நாம தான் இருந்தது. ஆனா மக்கள் ஏமாத்தி இன்னைக்கு இதென்ன செஞ்சிருக்காங்கன்னா எதுவுமே செய்யல. நீட் ரத்து செய்யறாங்க. அந்த நீட் அந்த டாக்டர் கரோனா இருக்கிற அந்த ஃபேமிலிஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஏமாந்து ஓட்டு போட்டாச்சு. இப்படி எல்லாம் ஏமாற்றி எதுவுமே செய்யல. அதான் இன்னைக்கு நம்ம இதெல்லாம் சொல்லணும். நம்ம ஐடி சார்பில் சொன்னது, நம்ம பொறுப்பாளர் சொன்னது எல்லாம் அதான், வேற ஒன்றும். இதெல்லாம் நம்ம எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டும். மக்களுக்கு சொன்னு நாம அடுத்த தேர்தல் இப்ப கரண்ட் பில் அவர் வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? ஒரே போடாம நம்ம ஆட்சி செய்யறான்னு சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாமே ஒரே ஏற்றுட்டாங்க. அத்தியாவசிய பொருட்கள் விலையெல்லாம் ஏற்றுட்டாங்க. இன்னைக்கு கரண்ட் பில் 3 மடங்கு ஏற்றுட்டாங்க. டாக்ஸ் வீட்டு நம்மளுக்கு இந்த விலையில இல்ல. இப்ப இதெல்லாம் கார்பரேஷனுக்கு வருது. 2 மடங்கு 3 மடங்கு அதிகமா டாக்ஸ் எல்லாம் ஏற்றிருக்கிறாங்க. இப்படி ஏற்றுற எப்படி ஒண்ணு முடியாது. கரண்ட் பில் எல்லாம் ஏற்றுறதுனால இங்கெல்லாம் நம்ம சோதரர் சொன்னார் அருண்குமார், இங்கெல்லாம் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்குது. அந்த கரண்ட் பில் ஏற்றுறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு, அதனால இந்த ஆட்சி மக்களுக்கு கஷ்டமா இருக்கிற ஒரு ஆட்சி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் மூடுறான்னு சொன்னாங்க. ஆனா மூடல. 2 மடங்கு அதிகமா வேலை இது உற்பத்தி பிளஸ் சேல்ஸ் ரெண்டுமே அதிகப்படுத்தி இன்னைக்கு நம்ம ஆட்சி காலத்து 25,000 கோடி லாபம் இருந்து இன்னைக்கு 60,000 கோடி லாபம் இருக்குது. இதுதான் அவர் செஞ்சிருக்கிற ஒண்ணு சாதனை. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, எங்க பாரு போதைப் பொருட்கள் இந்தியாவில எந்த மாநிலம் இல்லாத அளவுக்கு போதைப் பொருட்களை விட்டு இன்னைக்கு இளைஞர்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி தமிழகம் தான். இந்தியாவில் எங்குமே இல்ல. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்தியாவில எந்த மாநிலத்திலும் இல்ல 7,000 கொலைகள் நடந்திருக்குது. 4 வருஷத்துல 7,000 கொலைகள் நடந்திருக்குது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு 20 வருஷம் ஆட்சி காலத்துல இருந்து நம்ம 4 லட்சம் கோடி தான் கடன். தமிழகம் 4 லட்சம் கடன். இன்னைக்கு இந்த ஆட்சி 4ஆண்டு வருடத்துல 5 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்குது. இப்ப எல்லாம் சேர்த்து 10 லட்சம் கோடி கடனா இருக்குது. எல்லாரும் தலைமையில இன்னைக்கு 5 லட்சம் கடன் இருக்குது. இந்த கடன் எப்போ தீர்த்துருது? வர்ற ஆட்சி காலத்துல அவங்களே இருந்து என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு வகையில நம்ம மேல டாக்ஸ் போட்டு இல்ல வரி போட்டு நம்ம கிட்ட வசூல் பண்ண போறாங்க. இப்படி மக்களை ஏமாத்தி மக்களுக்காக ஆட்சி செய்யறான்னு சொல்லி குடும்பத்துக்காகவே இருக்கின்ற இந்த ஆட்சி முற்றுப்புள்ளி வச்சு வரும் தேர்தலில் நம்ம அந்த நிலப்பாடு மீண்டும் வரது உறுதி. ஏன்னா மக்கள் எல்லாம் டவுட் இல்லை. 26 நாம தான் வருது. ஆனா நம்ம உஷாரா வேலை செய்யணும். இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, டாஸ்மார்க்ல இன்னைக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க பாட்டிலுக்கு. ஒரு நாளுக்கு 1 கோடி வாட்டர் பாட்டில் விற்கிறாங்க. ஒரு நாளைக்கு 10 கோடி அவங்களுக்கு சில்லறை காசு வருது. அங்கெல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் இன்னைக்கு சுமார் 40,000 கோடிக்கு மேல அந்த 10,000 ரூபாய் வாங்கினாங்க பாருங்க. அது வசூல் பண்ணி இன்னைக்கு 2,000 கொடுத்துட்டு எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம்னு அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. ஒன்னும் செய்ய முடியாது, கொடுக்குறாங்க வாங்குங்க. ஆனா ஓட்டு மட்டும் நம்ம இரட்டைக்கு போட்டு அந்த எடப்பாடி மீண்டும் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதற்காக இங்க வந்திருக்கிற அனைத்து இந்த யூத்ஸ் எல்லாம் நான் கேட்டுக்கிறேன். நாங்க எல்லாம் இப்போ இன்னும் நம்மளுக்கு ரொம்ப வருஷக்கணக்கில் இல்ல, 3 மாசம் இருக்குது. 3 மாசம் வேலை செய்யுங்க போதும். நம்ம ஆட்சி, நம்ம நினைக்கிற ஆட்சி, நம்ம மக்கள் ஆட்சி கண்டிப்பா வருது. இதுக்கெல்லாம் நீங்க பாடப்பட வேண்டும் சொல்லி வந்திருக்கிறவங்க எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்கு 2 பேர் உறுப்பினர்களும்
அதே மாதிரி என்னன்னா பிஎல்ஏ இதெல்லாம் ஓட்டெல்லாம் சீரமைக்கிறாங்க. இதுல என்னன்னா ரொம்ப வருஷமா அது வந்து இந்த டெத்தான ஓட்டு இருக்காம இருக்குது, இல்ல வெளியூர்ல இருக்கிற ஓட்டெல்லாம் இதுல இருக்குது, அப்புறமா டபுள் என்ட்ரி இருக்குது. இதெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த பிஎல்ஏ அமைப்பு போட்டிருக்கீங்களா, இவங்கெல்லாம் கண்டிப்பாக அதை கான்சென்ட்ரேட் பண்ணி அதெல்லாம் பார்க்க வேண்டும், வீடு பார்க்க வேண்டும் சொல்லி மேல வேண்டும் விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கொண்டு விடைபெறுகிறேன் என்று இருக்கும். தற்போது நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய